2 குரூப் ட்ரை பண்ணாம ஒரு குரூப் ட்ரை பண்ணிதானே ஐ வுட் ஹேவ் கிளியர். இன்ஸ்டியூட் தப்பு பண்றானா இல்ல நான் தப்பு பண்றேனா இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த டைம். எக்ஸாக்ட் பாட்டு தப்பிச்சாச்சு. இப்பயும் சொல்றேன், ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபுல்லா கிளாஸ் பார்க்கல. அது எனக்கு வந்துட்டு ஒரு நைட் மேர் இருக்கு. நான் வந்துட்டு மார்க் எழுதி மார்க்கில் நல்ல மார்க் எத்தனை எனக்கு மெயின் பேப்பரில் வராது. அது சிபிடிலேருந்தே அப்படிதான். சிபிடிலேருந்தே அப்படிதான். நான் மார்க்கில் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த பேப்பர் மெயின் எக்ஸாமில் இதாகுது. அதனால மே 25 மார்க் எழுதியும் அந்த மார்க் வந்துட்டு நல்ல மார்க் தான். ஐ ரீச் நியர் 50. ஆனால் எக்ஸாமில் எனக்கு அது அவுட்புட் இல்லை அப்படின்னும் போதுட்டு ஃபைன், நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஐ ஹேவ் டு ரீவர்க்னதும் அந்த மார்க் ஆஸ்பெக்டை விட்டுட்டேன். லைட்டிங் மட்டும் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஃபைனலி எழுதணும். எழுதும் போது நான் மெயினாக செக் பண்ணது எம்சிக்யூ. 15 எம்சிக்யூஸில் மினிமம் நான் 14ஆவது கரெக்டாக போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். கடைசியில் ஐ டோன்ட் நோ, இப்போ தான் ஆர்டிஐ போட்டிருக்கேன், இன்னும் பேப்பர் வரல. பட் ஆனால் நான் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணதில் 12 எம்சிக்யூ கரெக்ட். ஸோ அதிலே ஐ செக்யூர் 24 அப்படிங்கிறதுமே ஓகே, ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப். ஆனால் இருந்தாலும் என் மைண்டில் அந்த 6 மார்க் இன்னும் கொஞ்சம் கிளாக் பண்ணியிருந்தா நம்ம வந்துட்டு இன்னும் யோசிக்க தேவை. 156 இப்போ ஆடிட் 40 தான் ப்ரோ. எக்ஸாக்ட் பாட்டு தப்பிச்சாச்சு. மே 23 எழுதும் போதுட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக குரூப் 2ல இருந்தது. எலெக்டிவ் இருக்கும், எஸ்சிஎம்பி, டிடி அண்ட் ஐடிடி. குரூப் 2 கிளியர். குரூப் 2 மே 24 தான். 24 1 இயர் தான். 1 இயர் ஆயிடுச்சு அதுக்கே. ஆனால் அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணது. குரூப் 1 நான் நவம்பர் 23க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நவம்பர் 23 போத் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட சொன்னது என்னன்னா, நவம்பர் 23 2 குரூப் ட்ரை பண்ணாமல் ஒரு குரூப் ட்ரை பண்ணிதானே ஐ வுட் ஹேவ் கிளியர். ஏன்னா என்னோட டோட்டல் அப்படிதான் இருந்துச்சு அந்த காம்பினேஷன். அதில் அப்படிதான் அந்த ஸ்டேஜில் போயிட்டு இருந்தது. அண்ட் இவென்ச்சுவலி நவம்பர் 23 எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஐ காட் எக்ஸாம்ஷன் இன் எலெக்டிவ். அதுலேருந்து மே 24 எழுதினேன். ஆனால் நவம்பர் 23 ஃபெயில் ஆன பேப்பர் வந்துட்டு எஸ்பிஓஎம்மாக மாறிச்சு, எஸ்எம்பி. அந்த பேப்பரில் நான் எஸ்பிஓஎம்ல வந்துட்டு 70 செக்யூர் பண்ணதும் இன்ஸ்டியூட் தப்பு பண்ணுறானா இல்லை நான் தப்பு பண்ணுறேனா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல அந்த டைமு. எஸ்பிஓஎம் வந்துட்டு 70 ஸ்கோர் பண்ணியிருக்கோம், அது ஓகே. எம்சிக்யூ பாட்டு ஒரு 40 கூட அந்த பேப்பரில் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பேஸில் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஐ கிளியர்ட் ஆல் தி பேப்பர், 200 ரீச் ஆயிடுச்சு, அந்த பேப்பர் கிளியர் பண்ணல. அண்ட் என்னோட மிஸ்டேக்ஸ் என்னோட ஃபைனல் ஜேர்னியில், அதாவது ஃபைனல் ஜேர்னியில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, கிளாஸஸ் நான் கம்ப்ளீட் பண்ணல, ப்ராப்பராக வாங்கலை, ப்ராப்பராக கிளாஸஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணி, ஐ மீன் நான் ஷெட்யூல் பண்ணி படிக்கல. ஒர்க்குன்னு வந்துட்டா ஒன்று ஃபுல்லாக ஒர்க்கில் இறங்கிறது, இல்லை இல்லைனா அகாடமிக்கில் ஆகிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம லேர்ன் பண்ணணும் ஆர்டிகல்ஷிப்பில். பட் சம்ஹவ் ஐ மிஸ்ட் ஃபார் ஃபைனல். அந்த விஷயத்தை வந்துட்டு இன்னொன்று நமக்கு வந்துட்டு கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஆன்லைனுக்கு ஐ வாஸ் நியூ. ஃபைனல் பொறுத்த வரைக்கும் தவங்க பாஸ் ஆகிற கோர்ஸ் தான் இது, வேற வழி. அது என்னமோ உண்மைதான். பேலன்ஸுங்கிற ஆமாம், யூ கேனாட் பேலன்ஸ். அட் தி எண்ட் வந்துட்டு ஆர்டிகல்ஷிப் முடிக்கிறதுக்குள்ள நீ கிளாஸஸ் முடிச்சு வச்சிருந்தேன்னா யூ ஆர் லக்கி பர்சன். அடுத்த எஃபர்ட்ஸ் நீ ஆட்டோமேட்டிக்காக போடுவேன். ஏன்னா அந்த அப்டேட்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு கிளாஸஸே பார்க்கல. இப்பயும் சொல்கிறேன், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபுல்லாக கிளாஸ் பார்க்கல. அதுதான் என்னோட ரியாலிட்டி.